ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வண்ணங்கள் 100. நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் அன்பு வணக்கங்கள். உங்கள் ஆதரவை நீங்கள் எங்களுக்கு தரணும்னு நினச்சா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சம்மர் சீசன் தொடங்கியாச்சு. இந்த டைமில் எல்லார் வீட்லேயும் வாங்கக்கூடிய ஒரு முக்கியமான பழம் தாங்க தர்பூசணி பழம். பொதுவாக எல்லாருமே பழத்தை சாப்பிட்டுட்டு தோலை தூர போட்டுருவோம். ஆனால் நம்ம தூர போடக்கூடிய தோலை வச்சு இன்னைக்கு 2 வகையான ரெசிபிஸ் எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். கூடவே இந்த தர்பூசணி பழத்தோல்ல என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்ங்க. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நாம ஒரு தர்பூசணி பழத்தோட தோலை எடுத்துக்கலாம். இந்த தர்பூசணி பழத்தோல்ல உள்பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சிவப்பு பகுதியையும் வெளிப்பக்கத்தோல்ல இருக்கக்கூடிய இந்த பச்சை பகுதியையும் நாம நீக்கிடலாங்க. இது ரெண்டையும் நீக்கிக்கிட்டு நம்மளுக்கு இடைப்பட்ட இடையில இருக்கக்கூடிய இந்த வெள்ளை பகுதியை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ரெசிபி பருப்பு துவரம் தாங்க. இதுக்கு இந்த தர்பூசணி பழத்தோலை ரொம்ப சின்னதா நறுக்கிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு சின்னதா நறுக்க முடியுமோ அவ்வளோ சின்னதா நறுக்கி கொஞ்சமா தண்ணியில கழுவி எடுத்துக்கலாம். இனி உங்களுக்கு தேவையான அளவுக்கு பருப்பு எடுத்துக்கோங்க. அதையும் கொஞ்சமா தண்ணியில வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நாங்கள் கொஞ்சமாக தாங்க தர்பூசணி பழத்தோல் எடுத்திருக்கோம். அதனால எங்களுக்கு கொஞ்சமாக தான் பருப்பு தேவைப்பட்டது. நீங்கள் நிறைய எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து வேக வைக்கிறதுக்கு தக்கன நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தர்பூசணி பழத்தோலும் பருப்பும் நல்லா வேகட்டோங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மசாலாக்களை அரைச்சி சேர்த்துக்கலாம். நாங்கள் எடுத்த இந்த தர்பூசணி தோலுக்கு இந்த அளவுக்கு நாங்கள் மசாலா சேர்த்துருக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தேங்காய், 4 சின்ன உள்ளி, 1 பல் பூண்டு, 1/4 ஸ்பூன் சின்ன சீரகம், 1/4 ஸ்பூன் மஞ்சள், 1 பச்சை மிளகாய். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்காக ரொம்ப மாவு போல அரைக்கணும்னு இல்லைங்க, கொஞ்சம் திருன்னு இருந்தாலும் போதும். இனி நாம அரைச்சி வச்சிருந்த இந்த மசாலாவை இந்த தர்பூசணி தோல் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இனி இது கூட உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. நாங்கள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். பருப்பு சேர்த்துருக்கனால மறக்காமல் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் பருப்பு சேர்க்கலை அப்படின்னா பெருங்காயத்தூள் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. இனி இது எல்லாத்தையுமே சேர்த்து நாம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. இதில் இப்போ கொஞ்சமாக தண்ணீர் நிற்குதுங்க. அதனால இந்த தண்ணீர் வற்றி வர வரைக்கும் நாம் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, தண்ணீர் எல்லாம் நல்லா வற்றியாச்சு. இதில் இனி நாம கடுகு, வற்றல், கறிவேப்பிலை இதையெல்லாம் சேர்த்து தாளிச்சு சேர்த்துக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு வெள்ளரிக்காய் துவரம் சாப்பிட்ற மாதிரி டேஸ்டா இருக்குங்க. அதனால நீங்களும் தைரியமா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாம செகண்டா பார்க்க போற ரெசிபி அசைவ பிரியர்களுக்கானது தாங்க. இதே தர்பூசணி பழ தோலை வச்சு நாம நான்வெஜ்ல எப்படி ஒரு கூட்டு ரெசிபி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நாம இந்த ரெசிபி செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு தர்பூசணி பழத்தோலை சின்னதா நறுக்கி எடுத்துக்கலாங்க. இதில் நாம 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்றப்பல சில்லி பவுடர் சேர்த்து எடுத்துக்கோங்க. இதை நாம உடனே ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா உள்ள மசாலா எதுவுமே பிடிக்காதுங்க. அதனால இதை இப்போ நம்ம ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்து எடுத்துக்கோங்க. கடுகு நல்லா பொட்டுனதுக்கு அப்புறமா ஒரு வற்றலை பிச்சு சேர்த்துக்கோங்க. கடுகு பொட்டுனதுக்கு அப்புறமா ஒரு வற்றலை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் இன்னும் வேணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு வற்றல் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நாம 1/2 மணிக்கூர் ஊற வச்சு எடுத்த இந்த தர்பூசணி பழத்தோலை இது கூட சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இதில் நம்ம தண்ணி எதுவும் ஊற்றி வேக வைக்கணும்னு கிடையாதுங்க. இந்த ஆயில்லையே இந்த தர்பூசணி பழத்தோல் வேகணுங்க. அந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணீர் ஊற்றி வேக வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு டேஸ்ட் வராதுங்க. அதனால இந்த எண்ணெயிலேயே வேகணுங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. ஆனால் அடிக்கடி இடையில திறந்து பார்த்து இதை கிளறி விட்டுக்கோங்க. இனி நாம இன்னொரு பாத்திரத்தில் 1 அல்லது 2 முட்டையை எடுத்து வறுத்து எடுத்துக்கலாங்க. முட்டை நல்லா வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா நாம் இதை அந்த தர்பூசணி கூட சேர்த்துக்கலாங்க. முட்டை வேகாமல் இருந்துச்சுன்னா பச்சை வாசனை எடுக்கும்.
இப்போ நம்மளோட தர்பூசணி தோல் நல்லா வெந்துடுச்சுங்க. நீங்க முட்டையை சேர்க்கறதுக்கு முன்னாடி தர்பூசணி தோல் நல்லா வெந்துடுச்சா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா முட்டையை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை நாம செஞ்சுட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு சூப்பரான 2வது ரெசிபியே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம இந்த தர்பூசணி பழ தோல்ல என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். தர்பூசணி பழத்தை விட அதோட தோல்ல தாங்க அதிக அளவு சத்துக்கள் இருக்குது. தர்பூசணி பழத்தை போலவே இந்த தர்பூசணி பழத்தோட தோலும் உடல் சூட்டை தணிக்கிறதுல முக்கியமான ஒரு பங்கை வகிக்குதுங்க. இந்த தர்பூசணி பழத்தோட தோல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை எல்லாம் குறைக்குது. இதுல பைட்டோ நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு சத்து இருக்குதுங்க. இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு நல்ல ஒரு சக்தியை தருது. தர்பூசணி பழத்தை போலவே இதோட தோல்லையும் அதிக அளவு நீர்ச்சத்து இருக்குதுங்க. இந்த நீர்ச்சத்து நீர்க்கடுப்பு ஏற்படாம தடுக்குது. அதனால நீங்க சம்மர்ல தர்பூசணி பழம் வாங்குனீங்க அப்படின்னா, இல்ல எப்படியும் கண்டிப்பா வாங்குவீங்க. வாங்கும்போது இந்த ரெசிபிஸையும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தர்பூசணி பழத்தோட தோல் ஆண்மையை அதிகரிக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்குது. இந்த தர்பூசணி பழத்தோல்ல கூட்டு ரெசிபி மட்டும் இல்லாம ஸ்வீட் ரெசிபிஸ், ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் அப்படின்னு நிறைய செய்யலாங்க. இது எல்லாத்தையுமே நாங்க வரக்கூடிய வீடியோஸ்ல அப்லோட் பண்ணுவோம். இதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆலையும் செட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இந்த ரெசிபிஸோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதனால நீங்கள் நம்பி செய்யலாம். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து அப்படின்னு மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கூடவே லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க.